எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக ஒன்றிணைந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் போதைப் பொருளுக்கு எதிராகவும் பாதாள உலக செயற்பாடுகளுக்கு எதிராகவும் இந்த அரசு தொடர்ச்சியாக அதை தடுப்பதற்கானதும் குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிரான தண்டனை வழங்குகின்ற விடயத்திலும் முன்முறமாக நாங்கள் செயற்பட்டு கொண்டதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. கிழக்கு மாகாண சபையினூடாக தொடர்ச்சியாக நிதி பங்கீடுகள் இடம்பெற்று கொண்டு வருகின்றன. உங்களுக்கு தெரியும், இந்த விசேடமாக வீதி அபிவிருத்தி தொடர்பான விடயங்களிலும் மற்றும் ஏனைய விடயங்களினூடாகவும் அபிவிருத்திகளுக்கூடாக இந்த நிதிகள் பங்களிக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக வீடு அமைப்பதற்கென நிதிகளை நாங்கள் பங்களித்து கொண்டு வருகின்ற அதே நேரம் வீதி அபிவிருத்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சிகளுக்கு ஏற்றவிதான உள்ளீடுகளுக்கு பெற்றுக்கொள்வதற்கான அபிவிருத்திகள் மற்றும் விவசாயம் தொடர்பான வேலைத்திட்டங்கள் மற்றது கிராமியத்தினூடாக அபிவிருத்தி செய்யக்கூடிய பிரஜாசக்தி வேலைத்திட்டங்கள், மீனவர்களுக்கான அபிவிருத்தி தொடர்பான அவர்களது வாழ்வாதாரம் தொடர்பான விடயங்களுக்கும் என அனைத்து விடயங்களுக்கும் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிதிகளை பங்களித்து கொண்டு வருகின்றது. இதனூடாக எங்களது பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பினரும் தங்களது வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செயற்படுத்தி கொண்டு வருகின்றோம். அதனை போன்று இன்னும் சமூக நல திட்டங்களினூடாக எங்களது மக்களை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக ஒன்றிணைந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் போதைப் பொருளுக்கு எதிராகவும் பாதாள உலக செயற்பாடுகளுக்கு எதிராகவும் இந்த அரசு தொடர்ச்சியாக அதை தடுப்பதற்கானதும் குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிரான தண்டனை வழங்குகின்ற விடயத்திலும் முன்முறமாக நாங்கள் செயற்பட்டு கொண்டதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. எனக்கு தெரியும், ஒவ்வொரு குற்றச்செயலும் ஒரு பாதாள உலக செயற்பாடுகளும் இந்த போதை கலாச்சாரத்தை இந்த நாட்டில் உருவாக்கி தந்தவர்களில் மிக முக்கியமான பின்னூட்டாக இருந்தவர்கள் அந்த அரசியல்வாதிகள். தெரியும், அதோட தொடர்பட்ட பல விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் போது இந்த அரசியல்வாதிகளைத்தான் இறுதியாக அந்த விசாரணை கடைசியாக அவர்களை சென்றடைகின்றன. அப்போ இந்த விடயங்களிலே அவர்களால் தெரியும், சட்டம் இப்போது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. யாராக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆகவே போலீஸ் திணைக்களமாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களது கடமைகளை சரியாக செயற்பட்டு கொண்டு வருகின்றார்கள். அது தொடர்பாக அவர்கள் ஐயம் கொண்டிருக்கக்கூடும். அந்த அடிப்படையிலே இவர்கள் அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக கூறிக்கொண்டு தங்களது இணைவுகளை செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது அனைத்துமே தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு இணைவாகத்தான் இருக்கின்றது. இந்த இணைவோடு சம்பந்தப்பட்டவர்கள் அதோடு தொடர்பட்டிருப்பவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் நீதிமன்றத்திலே நீதிமன்ற நடவடிக்கைகள் உட்படுத்தப்பட்டவர்கள் அல்லது ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகளுக்காக விசாரணைகள் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், விசாரணை செய்யப்பட்டு வந்தவர்கள் தான் இப்போது ஒன்றிணைந்து கொண்டு இந்த அரசை வெளியேற்ற வேண்டும் என்ற முனைப்போடு அவர்கள் செயற்படுகின்றார்கள். ஆகவே மக்கள் ஆகிய உங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது அதிகளவான நம்பிக்கை இருக்கின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே போன்று நீங்கள் சந்த மக்கள் ஆணையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முன்னுரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றச் செயல்களோடும் போதை கலாச்சாரத்தோடும் தொடர்பட்டவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் செயற்பட்டிருந்தீர்கள். அந்த அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதிலே நீங்கள் எங்களுக்கு ஆணையை வழங்கியிருந்தீர்கள். ஆனால் இந்த ஆணையை நாங்கள் நிறைவேற்றும் போது இன்று மக்களை குழப்புகின்ற செயற்பாடுகளை எதிர்க்கட்சியினை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அரச நிதியை நாங்கள் இப்போது சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த நிதிகளை கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களை நாங்கள் செயற்படுத்தி கொண்டு வருகின்றோம். ஆகவே இன்னும் பல விடயங்களை செயற்படுத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் காத்திருக்கின்றது. இப்போது எங்களுக்கு 2 வருடத்தை பூர்த்தி அடைகிறதுக்கு நாங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் 3 வருட காலங்கள் இருக்கின்றன. அவை இன்னும் பல விடயங்களை நாங்கள் செயற்படுத்த தயாராக இருக்கின்றோம். நாட்டில் புயல் அனர்த்தங்கள் ஏற்படும் போதும் சரி, எரிபொருள் தட்டுப்பாடு நிலைமை ஏற்படும் போதும் சரி, ஏனைய நிலைமைகளிலும் சரியான முறையில் நாங்கள் எங்களை சமப்படுத்தி கொண்டு அல்லது இந்த பிரச்சனைகளிலிருந்து மீடுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். இந்த நாட்டிலே நிம்மதியான வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. எங்களது கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் அனைத்து விடயங்களிலும் மக்கள் சார்ந்ததாக அவர் எப்போதும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்.
இனவாத ரீதியாக, பிரதேசவாத ரீதியாக, மத ரீதியான எந்த ஒரு இப்படியான பிரித்தாளுகின்ற கொள்கையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்போவுமே அந்த விடயத்திலே நாங்கள் தலை தூக்கி நிற்க மாட்டோம். அதற்கு எதிரானவர்களாக எப்போவுமே இந்த அரசாங்கம் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த உங்களுக்காக நாங்கள் நினைக்கின்றேன் 29 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 33 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த வீட்டு திருத்தத்துக்கு இம்முறை கடந்த வருடத்தையும் விட இம்முறை 3 லட்சம் ரூபாய் என்ற அதிகரித்த தொகையை நாங்கள் இப்போது உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். சரியாக அந்த நிதிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களது வீட்டு திருத்தத்தை சரியாக மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.